90ஸ் கிட் வந்து இப்போ வரைக்கும் பொண்ணு தான் மேம் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாழ்க்கை துணைங்கிறது ஏன் அமையாம இருக்கு? ஏன் அது வந்து ஒரு 90ஸ் கிட் சாபமா பார்க்கப்படுறாங்க? அப்படின்னு இல்ல. 90 கிட்ஸ் மட்டும் கிடையாது. 80 கிட்ஸ்லும் இன்னும் கல்யாணம் ஆகாதவங்கள் நெறைய பேர் இருக்காங்க. அது பொண்ணும் இருக்காங்க, பையனும் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா, பையன் தான் நமக்கு வேணும், பையன் தான் வேணும்னு ஆரம்பத்துல இருந்து எதிர்பார்த்ததின் விளைவு தான் இப்போ வந்து பையங்க வந்து அதிகமா இருக்காங்க. பொண்ணுங்களுடைய மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பொண்ணுங்களும் பசங்களுக்கு சமமா எல்லா விஷயத்துலயுமே ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ற அளவுக்கு நம்ம ஃப்ளைட் ஓட்டுறதுலருந்து விண்வெளிக்கு போறது வரையுமே பெண்களும் சரிக்கு சமமா பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஓகே மேம். அதனால என்ன பண்றாங்க, எனக்கு ஈக்குவலான சேலரி இங்க வேணுங்கிற ஒரு டிமாண்ட வைக்கும்போது தான், இந்த பசங்கள்லாம் என்ன பண்றாங்க, நமக்கு இவ்ளோ படிச்சா போதும். இன்னும் யாருக்கெல்லாம் இந்த 80 கிட்ஸ், 90 கிட்ஸ்லாம் நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, இந்த டிப்ளமோ படிச்சவங்க, என்ஜினியரிங் படிச்சவங்க, இந்த வீடு இல்லங்கிறவங்க, வேலை சரியா அமையலங்கிறவங்க, சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அங்க திருமணம்ங்கிறது கேள்விக்குறியாக அமையுது. ஏஎல்பில 30 வயசுக்குள்ள கல்யாணத்த முடிச்சுடுங்க. 30 தாண்ட விடாதீங்க. ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் 30 வயசுக்கு மேல போகவே போகாதீங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு ஏன் காரணம்னா, 30 வயசுக்கு மேல ஜாதகம் வர்றது குறைஞ்சு போயிடும். வயசாயிடுச்சு அப்படிங்கிறத ஒரு டிமாண்டா வச்சுடுவாங்க. அப்ப அதனால ஜாதகம் வராத ஜாதகத்துல வர்ற 10 ஜாதகத்திலயுமே பொருத்தம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றது உண்டு.